பிஸியில் பல ரசமாக தயாரித்த சாராயம் இன்றைக்கி பலருக்கும் விஷமாகிட்டு. வீட்டில் பால் பொங்குதோ இல்லையோ, நியூ இயர் அன்னைக்கு பீர் பொங்கணும்னு நினைக்கிற குடிமகன்களுக்கான ஒரு விழிப்புணர்வு நகைச்சுவை படம் தான் இந்த படம். 7000 பிசியிலிருந்து இப்போ கடல்ல பெறம்ன்றது இரு, கால் பண்ணுறேன். சரி, அவனை கால் பண்ணு. இந்த எடுத்துட்டான். வாங்கினால சரக்கு கடல்ல சரக்கு இல்லையா? இதுக்கு தான்டா நான் அப்பவே போன்னு சொன்னேன். இந்த நியூ இயர்க்கு சரக்கு அடிக்க முடியாது அதானே? பசங்கள்லாம் வந்துட்டாங்க, எனக்கு தெரியாது. எப்படியாவது சரக்கு வாங்கிட்டு வர என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் பிளாக்லயாவது வாங்கிட்டு வர. இன்னைக்கு நியூ இயர் எப்படியாவது சரக்கு அடிச்சாகணும், வாங்கிட்டு வர எனக்கு தெரியாது. இப்போ எங்கே போகிறது? வா, பிளாக்ல வாங்கிப்போம். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கா பாரு, அவர்கிட்ட போய் கேளு. ஒட்டையா? இரு வரேன். நோ நோ, பிளாக்ல சரக்கு இங்கே இருக்குமா? சரக்கா? இருக்குமேப்பா. இருக்கா? எங்கே இருக்கும் தம்பி? என்ன சரக்கு வேணும்? என்ன சரக்குடா? ஓல்டு மக்கு வாங்கியாச்சு தம்பி. நம்மக்கிட்ட 40 வருஷம் பழமையான பாரம்பரிய சரக்குலாம் இருக்குது. என்ன வேணுமா? பழமையான மச்சான் என்ன பண்ணுறது? பக்கத்துலான இருக்கா, கேளு. 2 சொட்டு குடித்தா போதும், காலம் கடந்து கூப்பிட்டு போவோம். வேணுமா? காலம் கண்ணை கூட்டு போவோமா? எனக்கு விருப்பம் இல்லை. என்ன எவ்வளோண்ணா? தம்பி காசை விடுப்பா. வேணுமா வேணாமா? எவ்வளோண்ணா? வெளியூர்காரங்களுக்கு 5000 ரூபா, உள்ளூர்காரங்களுக்கு போயிட்டீங்க 3000 ரூபா. இது 3000 வேலைக்கு என்ன? எவ்வளோ நாள் தான் ஒரே சரக்கு அடிக்கிறது? அதுதான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். என்கிட்ட சுற்றுற காசு இல்லை. ஷேர் பண்ணிக்கலாம். நோ, நீ குண்ணா. இந்தா தம்பி. என்ன வந்துட்டானுங்க போல. எவ்வளோ நேரம்டா? அதான் சரக்கு வாங்கிட்டு வந்தாச்சுல, அப்புறம் அதுக்கு ஏ புசி, புத்த சாங்டா. ரொம்ப போட்டு வாங்காத, குழிய நீய தோண்டாத. மூக்குலயே குத்துவோம். தித்தி தருகிட கொட்ட பொறுக்கிட டம்மா போட்டு வீடிக்குள்ள மோரிக்கிட. தித்தி தருகிட கொட்ட பொறுக்கிட டம்மா போட்டு வீடிக்குள்ள மோரிக்கிட. சிவனோட மருந்து சீக்கிரம் அருந்து சிச்சி நீ இருப்ப நீ பறந்து. கிரீன் கீரை இது ரேஞ்ச வேற, ஐயோ அச்சா ஆக்கிடும் உன்ன சூற. ரோச்சு ரோலிங்கு எட்டு ஃபாலிங்கு ரவுண்ட்ஸ்ல ஓடுவோம் பூமிங்கு. ட்ரிப்பிங்கு சாங்கு ஃபிளேவர் பாங்கு வாட்டால ஒரு வண்டி நீ வாங்கு. ட்ரிப்பிங்கு சாங்கு எங்க போற? சூசு. ஓ, அப்ப இப்ப போனா அடுத்த வருஷம் தான் வெளில வருவேன். ஆமால. காண்டாம இருக்கும். எஸ்கியூஸ் மீ. என்ன இடங்க அது? இங்கே எப்படி வந்தோம்? ஐயோ, என்ன இடங்க தெரியல. அம்மா
சுற்றிலும் யாரையும் காணும். என்ன காடு என்ன இல்லைன்னு தெரில. ஐயோ, ஃபோனையும் காணும், ஒன்றையும் காணும். எங்கே தான் போய் தொலைஞ்சாங்களோ. கையில் மட்டும் மாட்டினீங்க, செத்தீங்கடா. வெளிச்சம் தெரியுது. காடு பயமா இருக்கு. யார் அது? ஒத்தா ஓடுறா. ஓடிடு ஓடிடு ஓடிடு. அம்மா மாரியம்மா. மச்சான் ஏண்டா மட என்ன விளையாண்டு இருக்கீங்களா? என்னடா பேசிட்டு இருக்கா? யாரா விளாட்றா? நம்ம எப்படி வந்தோம்? எனக்கு மட்டும் என்ன தெரியும், மற்றவங்களாங்க. ஷோ, என்னால குடிச்சோமோ. ஷோ, வண்டி வர காணும். இதுக்கு தாண்டா குடிக்கவே கூடாது. ரொம்ப முக்கியம். இருட்ட வர ஆயிட்டு இருக்கு. இங்க பாரு, அந்த பக்கம் வெளிச்சம் தெரியுது. மா அப்படியே போயிடும். வா. சரி வா. என் ஃபோனை வர காணும். அதான் என்கிட்ட இருக்க. இப்போ பசங்களுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்ல வேண்டியதானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதா? டவர் கிடைக்கல. என் ஃபோனை எங்கே வச்சுன்னு தெரியல. முதல்ல வா, சீக்கிரம் போ, பயமா இருக்கு. வெளிச்சம் அந்த பக்கம் தான் இருக்கு. ரோடு மாதிரி தெரியுது. ரோடு தெரியுது தெரியுது. வா. ரோடு வந்தாச்சு. என்ன ஆள்ரா? கொலா போல சாயங்கால வேலை முங்கி வந்தாலு. ஆமா ஆளு. நோ நோ. இங்க பின்னாடி. இங்க இங்க. நான் ஹெல்ப். நோ. அப்பா அவன் பயந்து ஓடுறான்டா. வாடா டேய். நோ நில்லா. நோ நோ நில்லா. நோ நோ உனதான நில்லுடா. நோ நில்லுடா. என்கிட்ட காசுலாம் இல்ல. யோ நில்லுடா டேய். நோ நில்லா. நில்றாங்கறேன். டேய் அவன திருட நினைச்சிட்டான்டா. திருடல. ஐயோ திருடல. முடியல. டேய் நின்னுட்டா. வா. அம்மா. டேய் ஏங்கடா பயந்து வர்ற? பின்ன காட்டுக்குள்ள வந்து துரத்துனா? இருடா. ஏய் தம்பி, இந்த மாதிரி பசங்க வர பாத்தியா? இல்ல. ஸ்ப்ளெண்டர் பைக் ஏதாவது? இல்ல எதுவும் பார்க்கல. இது ஊர் பேர் என்னது? எந்த ஊர் இது? குடியாரப்பட்டி. குடியாரப்பட்டி. குடியாரப்பட்டியா? எனக்கு கேள்விப்பட்ட மாதிரில. எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லடா. வருஷம் ஆரம்பமே அருமையா இருக்குடாப்பா. ஐயோ 1ஆம் தேதி அதுவுமா ஊர் பேர் தெரியாத இடம் கூட்டு வந்து நிப்பாட்டிட்டீங்களே. 1ஆம் தேதியா? நான் கர்மத்தானே குடிச்சிங்க. ஏன்டா? இன்னைக்கு தான் டிசம்பர் 31. ஆ? ஆமா, நாளைக்கு தான் 2004 புது வருஷம். என்னடா சொல்றான்?
2000 என்னடா பேசிட்டு இருக்க? சும்மா 2004 ஏய், நான் தம்பி. போறேன். ஆளை பார்த்தா எப்படி தெரியுது? ஏன்டா நீ வேற தம்பி விளாடாத சத்தியமாடா. சத்தியமா 2004 தானே இது. 2000 என்னடா 2004ங்கிறோம். 2004 தம்பி விளாடாத. நான் என்ன விளையாட போறேன்? 2004 தானே இது. ஏய் உன் லாஸ்ட்டாக என்ன ஞாபகம் இருக்கு? லாஸ்டா எக்ஸ்கியூஸ் மீ. ஏதோ பாத்ரூம் ஏதோ கக்கூஸ் பண்ண தானே ஞாபகம் இருக்கு. ஏய் ஏய் நேற்று நானும் அதே மாதிரி தான் எனக்கு லாஸ்ட்டாக கக்கூஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஏஞ்சி பார்த்தா வேற ஏதாவது காட்டுக்குள்ளே நிற்கிறேன். கக்கூஸ்ல போய் எப்படிடா ஓ, என்னன்னா கக்கூசு கிக்கூசுன்னு விளையாட்டு கிடைக்குங்க. விடுங்கண்ணா நான் போறேன். ஏ இருடா இவன் வேற. இப்போ என்ன பண்றது? அப்போ கக்கூஸ் டைமென்ஷனா அப்போ எப்படியா இருந்தாலும் எப்படி போகிறது? டைம் நான் பல இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். எந்த பக்கம் வந்தோமோ அதே பக்கம் தான் போக முடியும். அப்போ கக்கூஸ் டைமென்ஷனாக இருந்தால் அதே கக்கூஸ் வழியாக தான் போக முடியும். அதுக்கு எங்கடா போறது? தம்பி நீங்கள் எங்கெல்லாம் கக்கூஸ் போவீங்க? கக்கூசா? என்னண்ணா சொல்றீங்க? இந்த வெளிக்கு எங்கடா இருப்பீங்க? இங்க தானே இருப்போம். லே அப்படி இல்லைடா, எங்கே உட்காந்து போவீங்க? எல்லாரும் எல்லாம் உட்காந்தானே போவாங்க. இப்படி இல்ல, இப்படி உட்காந்து போவீங்கல்ல. ஐயோ இவனை எப்படி சொல்றது? அந்த விளையாட்டு டாய்லெட்டு அதேதான். அது இங்க இருக்கா? ஒருத்தர் வீட்டில் இருக்கு. அவர் வீட்டுங்களை கூட்டு போய் இதுக்குன்னா அவ்வளோ தூரம் போய்கிட்டே இப்படியே போங்கண்ணா. லே நாங்கள் அது கேட்கலடா. நீ கூட்டு போக முடியுமா முடியாதா? கூட்டு போறாடி ப்ளீஸ் அடி தம்பி. சரி கூப்பிட்டு போகிறேன் வாங்க. ஏ மச்சான் மச்சான் இவன் சொல்ற எப்படி நம்புறது? 2004 வேற வழி இல்லை, வேற யார்கிட்ட கேட்குறது? இவன் மட்டும் தான் கல்ல பண்ணான். இந்த பேர் தோர்த்து வர்ற பேர் அவர் கூட கேளு. நோ நான் என்ன வருஷம் அது? 2003 டிசம்பர் 31. நாளைக்கு ஏய் மழை பெய்யல, நாளைக்கு 2004 போடா விட்டு. அம்மா நீ ஏன் பாத்ரூம் ஃபோன் எடுத்துட்டு போனா? என் பாத்ரூம் ஃபோன் எடுத்து போனாதான்டா வரும். ஆமா தம்பி, அந்த வீட்டுக்காரர் பேர் என்ன சொன்னா? வெள்ளிவேலு. அண்ணா இதான் அவர் வீடு. பத்து மணி ஆயிட்டு இன்னும் லைட் ஆஃப் பண்ண பண்ண மாட்டிருக்காங்க. ஐயா நோ ஐயா ஐயா என்னவா? ஐயா கொஞ்சம் பேசணுங்கய்யா. சரி மேலே ஏறிவாங்க. ஏ வா உங்களுக்கு இதே வேலை டொனேஷன் கிட்ட ஐயா வரும். வணக்கம். என்ன வேணும்? பாத்ரூம் வேணும். சும்மா ஐயா நம்ம வீட்டில் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டா? அதாங்கய்யா வெளிநாட்டு டாய்லெட். இருக்கு. நம்ம ஊரில் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு. நல்லா பல பலன்னு இருக்கும். ஆமாம் அதை எங்கே இருக்கிறீங்க? அது எப்படி சொல்கிறது? ஐயா எப்படி சொல்கிறதுன்னு தெரியலங்கய்யா. இருக்கட்ட சொல்லுங்க. ஐயா உங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாமா? நீ எதுக்கிட்ட அந்த வயிற்ற பார்த்து சிரிக்கிற? உண்மையாக சொல்கிறீங்க? நிஜமா தாங்க. ஏன் 10 மணிக்கு ஆய் வரக்கூடாதா? ஐயா கண்டுபிடிச்சாரு. சும்மா இருடா. ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஐயா அவன் நார்மல் பீப்புள். ஐயா இந்த மாதிரி டாய்லெட்ல வரும். ஐயா சாயந்தரத்துல அடக்கிட்டு இருக்கான் ஐயா. இல்ல தம்பி இது செரிபட்டே வராது. இப்ப பாரு ஐயா இந்த வரமா அவன்கிட்ட ஐயா ரொம்ப நன்றி ஐயா. ஐயா அவன் துணைக்கு சூப்பர்.
நமக்கு எப்பயுமே வெளியே தாங்கய்யா. ஐயோ போடா, எப்படியோ வீட்டுக்கு போகிறோம். டாய்லெட்டு நம்ம பாத்ரூமே பரவாயில்லையே. டைம் ட்ராவல் பண்ண சூப்பர். 2004. ஏய் மச்சான், இது 2004. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடி பசங்க பாத்ரூம் போனாங்க. ஆனால் அவங்களாம் அந்த கிராமத்துக்குள்ள வரலாம். நீ நான் மட்டும் தான் வந்திருக்கோம். அப்போது நீ நான் மட்டும் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். நல்லா யோசிச்சு பாரு. ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம். இதை நான் யோசிக்கவே இல்லையே. மச்சான் கரெக்டு மச்சான். யோசி மச்சான். இப்படிதான் யோசி ஏதாச்சும். மச்சான் யோசிடா. சும்மா இருடா. ஒன்று நீங்கள் ரீவைண்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம 2 பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த சரக்கு தான். அந்த சரக்கு குடிச்சதுக்கப்புறம் தான் இந்த கிராமத்தில் வந்து மாட்டியிருக்கோம். யோசிச்சு பாரு, அந்த சொல்கிறப்ப என்ன சொல்லி கொடுத்தான்? 2 சொட்டு குடிச்சா போதும், காலம் கடந்து கூப்பிட்டு போவோம். வேணுமா? காலம் கடந்து கூப்பிட்டு போகுதுன்னா நம்ம உண்மையாக காலம் கடந்து வந்திருக்கோம். ஆமாம், அப்போ காலம் கடந்து இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி அந்த சரக்கு அடிச்சாதான் போக முடியும். அப்போ சரக்கு போமா? ஆமாம், அடிக்கணும். ஆமாம், அந்த சரக்குக்கு போகிறது. ஐயோ, முதல்ல இங்கே வெளில போவா. அதுவும் சொல்லலாம். இங்கே எப்படியே நின்றுருந்தா என்ன பண்ணுறது? ஏதாச்சும் யோசி. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? சரி. டேய் தம்பி, இந்த ஊர் பேர் என்ன சொன்ன? குடிங்காரப்பட்டி. கொடுக்குற சரக்கு மட்டும் நல்லா இல்லாமல் போட்டோம், அப்புறம் இருக்கும் ஊர் தேடி வந்து அடிப்பேன். இந்த குடிகாரப்பட்டி அம்பானி தயாரிச்ச சரக்கு என்னைக்கும் அருமையாக தான் இருக்கும். இப்போ தெரியுதா இந்த ஊருங்க கேள்விப்பட்ட இருக்குன்னு? இது 2004னா கண்டிப்பாக அவன் இங்கே தான் இருப்பான். இப்போ அவனை எங்கே போய் தேடுறது? தம்பிடே, உனக்கு யாரை சாராய்க்கிறது தெரியுமா? ஊரே அதான் பண்ணுது. இவன் ஒருத்தன் இவனை எப்படி நான் புரிய வைக்கிறது? மும்பை டென்ஸ் ஓனர் அம்பானி. தம்பி, அம்பானி யாரா தெரியுமா? ஆமாம், அம்பானி தெரியும். சாரா எங்க பாரா? சாராயம் காய்ச்சுவார். தம்பி, அவரை எங்களை கூட்டு போறியா? தெரியுண்டா அவங்கள பற்றி. ஈசானே தம்பி, ஒன்றும் இல்லை, வாங்க கூப்பிட்டு போகிறோம், வாங்க. சூப்பர், வா. அதுக்கேண்டா அப்படி பார்க்க? ஏய், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாங்கடா. அரசு விட்ட சந்தனத்தை எவன்டா அது சரக்கு தூக்கி போறது? சரக்கா? தேவா மாதிரி தானே. அது சரி. நீ மட்டும் எலெக்ஷன்ல நின்னு வையன், அடுத்த பிஎம்ஏ நீ தான். அரசியலாம் நமக்கு வேணாம்ப்பா, அதுக்கெல்லாம் நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான். யாரு? அப்படின்னா வந்தோமா, சரக்கு அடித்தோமா, போதை ஏற்றினோமா, போனோமான்னு இருக்கணும். சரியா? ரைட்டு வீடு. நான் வேற. ஆமா தம்பி, உன் பேர் என்னப்பா? மெய்யழகன்.
எப்பா ஊரில் உள்ள எல்லாம் குடிக்கணும், என் பை நிறையணும். இந்த ஊரில் எவனுமே இருக்க மாட்டாங்களாடா? நோ ஆ. நீங்கள் கேட்டால் அவர் தான். ஏ ஏ அவனே அவனேடா. தான்டா. என்னடா பண்ணிருக்கான்? சாமி கும்பிட்றத பாரு. அடா சின்ன பையல, சரக்கு வேணுமா? சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த பக்கம்டா. ஓ ப்ரொஃபஷனே தானா? நித்யானந்த ஃபேனாக இருப்பாரோ? இப்போ சொல்லு. சரக்கு வேணுமா? ஏய் குடிக்கிறது தப்புடா தம்பி. உன் சரக்கு குடிச்சா யார் சாவறது? இவங்களுக்கு வேணுமா? அப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கோ. தம்பிங்க ஊருக்கு புதுசோ? அது எதுக்கு உங்களுக்கு? ரைட்டு விடு. என்ன விஷயம்? நான் சரக்கு தான் வேணும். சரக்கா? என்ன சரக்கு? சரக்கு இல்லையா? ஏன் அது எதுக்கு உனக்கு? ரிவெஞ்ச் பார்க்குற நேரமாண்ணா அது? சிவண்ணா மன்னிச்சிருண்ணா, சாரி. அப்பா, சாமி. சரக்குண்ணா. என்ன சரக்கு வேணும் தம்பி? நம்மக்கிட்ட இஞ்சி, துளசி, லவங்கம், அதிமதுரம் மாப்பிள்ள 3 ரோசஸ். தம்பி இந்த மாதிரி பொருளாக வேணா மூலிகை சாராயம்லாம் இருக்குன்னு சொல்கிறேன். உனக்கு மூலிகை சாராயம் வேணுமா இல்லை பேட்டரி சாராயம் வேணுமா? அந்தெல்லாம் வேணாண்ணா. உன்கிட்ட 40 வருஷம் பழமையான பாரம்பரிய சரக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது எப்படி உனக்கு தெரியும்? நானா உன்னை பார்த்தா ஊர் ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம், ஊர் பூரா ஃபேமஸ்ஸு. ஏய் நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ்டா. அண்ணா சரக்குண்ணா. அந்த சரக்குலாம் செலவாகுமே தம்பி. எவ்வளோ? உள்ளூர்காரங்களுக்கு 1000 ரூபா, வெளியூர்காரங்களா போயிட்டீங்க 500 ரூபா. கேட்டிருக்கேன் மாப்பிள்ள, 500 ரூபா தான் வாங்கிக்கலாம். சரிண்ணா நீங்கள் எடுத்துட்டு வாங்க, கொடுத்துறோம். தம்பி 5 நிமிஷம் சரக்கோட வரேன். வா வா. மாப்பிள்ள ஒர்க் அவுட் ஆயிருமா? எனக்கு மட்டும் என்ன தெரியும், வரட்டும் பார்த்துப்போம். வராயா அந்த ஆளு? அதே பாட்டில். தம்பி இந்தா நீ கேட்ட சரக்கு. தேங்க்ஸ்ண்ணா. பேபி காசு? காசு காசு இருக்கா? அண்ணா ஜிபே இருக்காண்ணா? ஜிபே ஃபோன் வச்சுருக்கீங்களா? கொடுத்துட்டு வா. ஃபோனு. ஏய் தம்பி எங்கடா வர? ஏய் அண்ணா என்னது இது? பொண்ணா இந்தியாவே உன் கையில் தான். என்னடா இது? ஒரு வச்சிருக்கோம். ஏய் தம்பி, 40 வருஷம் பழமையான பாரம்பரிய சரக்கு, 2 சொட்டு குடிச்சா போதும், காலம் கடந்து கூட்டு போவோம். அதானே? அது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் போய. ரைட்டு விடு. ஏசப்பா பம்பர் கட்ட மண்டை. யாரையா வேணும்? யாரையா அந்த நேரத்தில்? யோ என்னையாது? யோ என்னையாது? யாரையாது? யோ யோ இல்லையா? யோ போடாதே. யோ யோ யாரையாது? யோ இல்லைங்க. யோ நீங்களா? ஐயோ மறுபடியும் பாத்ரூம் மீன் அடிக்க போறாங்க. யோ கதவு தரையா? யோ 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 எங்க போனானுங்க? யப்பாடா. ஏய் என்ன உள்ள இருந்து 2 பேர் வரீங்க? போடா, நாங்கள் என்னென்ன பண்ணணும் தெரியாது. என்ன பண்ணீங்க அப்படி? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாடா. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆள விடுங்க, எனக்கு வயித்த கலக்குது. இனிமே வாழ்க்கையில் குடி கிடின்னு பேசாங்கடா ப்ளீஸ். ஏய் இதில் பால் தாண்டா குடித்தோம். அப்போ மீதி? ஐயோ டே கட்டுறா.